Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் மாபெரும் மேன்மைகள் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். இதில் பல மேன்மைகள் இருக்கிறது புதிய உடன்படிக்கையில். அதில் முதல் மேன்மை நான் போதித்தேன், இயேசுவின் நாமம். இப்பொழுது இரண்டாவதாக, தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். ரைச்சஸ்னஸ். நீதி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், பாவத்தில் மனிதன் ஆதாம் விழுந்து போன போது எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் தேவன் நமக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்து, நமக்கு திரும்ப கொடுத்து, அதற்கு மேலாக நம்முடைய பிள்ளைகளாகவே நம்ம மாற்றி தம்முடைய ஆவியை நமக்குள்ளே வைத்து நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கிறார். ஒரு பெரிய வித்தியாசம் கவனிக்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ரட்சிப்பு என்று சொன்னால் ஆதாம் இருந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வர்றாருன்னு. கிடையாது. அதுக்கு மேல இன்னொரு நிலைக்கு கொண்டு வர்றாரு நம்மளை. வெறும் ஆதாம் இருந்த நிலைக்கு நம்ம கொண்டு வந்தாருன்னா ஆதாம் போல திரும்ப விழுந்து போவோம். நம்ம இருக்கீங்களா? ஆதாம் விழுந்து போனான், பாவத்தில் விழுந்தான். அந்த நிலைக்கு கர்த்தர் நம்ம கொண்டு வரல. நம்ம தூக்கி என்ன பண்றாரு? கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து விடுகிறார். இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வைத்து விட்டு அவரையும் நம்மையும் ஒன்னாக்கி விடுகிறார். அவருக்குள்ள நம்ம வைத்து விடுகிறார். நம்ம அவருக்குள்ள வைத்து அவரை நமக்குள்ள வைத்து அப்படி ஒன்றாக்கி விடுகிறார். இதுதான் நீதி. இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், பழைய ஏற்பாட்டில் இவ்வளவு சொல்லியிருக்காங்க. இந்த நீதியை குறித்து நான் போதிக்கிற போதனைகள்லாம் புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையின் கீழே எப்பேற்பட்ட நீதி கொடுக்கப்படும் என்பதை பழைய உடன்படிக்கையின் கீழேயே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை குறித்து ஆவியினால் ஏவப்பட்டு சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சிலர் சொல்றாங்க, பவுல் அப்போஸ்தலன் தாங்க இந்த ரைச்சஸ்னஸ் பற்றிலாம் போதிச்சு அவர் ஊரையே கெடுத்து வச்சுட்டாராக்கும், அதனால தான் சாம் சொல்லுற மாதிரி ஆளுங்க இதையே போட்டு நோண்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அதனால பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆரம்பிக்க போறேன் இன்றைக்கு. பவுல் அப்போஸ்தலன் தான் விடுங்க, அவருக்கு வருவோம் அப்புறம். பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆரம்பிப்போம். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம் எலிஹு என்கிற யோபு நண்பன் ஒருவனுடைய வாயிலிருந்து வருகிறது. அவனுடைய வாயின் மூலமாக தேவன் இதை சொல்லுகிறார். 26ஆம் வசனம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அதாவது என்ன நடக்க போகிறது என்பதை இவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். எல்லாமே மாறப்போகிறது. முக்கியமா ஒரு மனுஷன் தேவனுக்காக ஜெபிக்கும் போது, விண்ணப்பம் பண்ணும் போது எப்பேற்பட்ட விண்ணப்பத்தை அவன் ஏறெடுக்க முடியும், எப்படி நம்முடைய நிலை மாறப்போகிறது என்பதை பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமா சொல்றான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி. என்ன வார்த்தைகள் பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, கம்பீரத்தோட பார்க்கும்படி. கம்பீரத்தோடன்னு சொன்னா பிச்சை கேட்கும்படி அல்ல. அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவருடைய சமூகத்தை எப்படி பார்ப்பானா? கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி. அதாவது கர்த்தர் அவன் மேல பிரியமாயிடுறாரு, அவனுக்கு ஃபேவர் கொடுக்கிறாரு, அவனுக்கு வாசலை திறந்து விடுகிறாரு, அவனை வரவேற்கிறாரு. அப்ப அவன் ஜெபிக்கும் போது அவனுடைய ஜெபத்தினுடைய நிலையே மாறிது. ஆபிரகாம் நான் தூசின்னு சொன்ன மாதிரி இல்லை, வேறொரு நிலையில மனுஷன் ஜெபிக்க போகிறான்றத யோபு அப்பவே யோபுவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்குது? அவன் விண்ணப்பம் பண்ணும்போது அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி. எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்குது. கம்பீரத்தோட பார்க்கும்படி. எல்லாம் கம்பீரமா உட்காருங்க பார்ப்போம் கொஞ்சம். கம்பீரத்தோட பார்க்கும்படி. அப்ப ஜெபிக்கும் போது ஒரு கம்பீரம் தேவை. அதுல விண்ணப்பம் பண்ணும்போது ஒரு கம்பீரத்தோட ஒரு மனுஷன் வருகிறானாம். கம்பீரத்தோட பார்க்கும்படி. ஏன் கம்பீரத்தோட பார்க்கிறான்? அவர் அவன் மேல பிரியமா இருக்கிறபடினாலே அவன் கம்பீரத்தோட பார்க்கிறான். கர்த்தர் அவன் அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு இல்ல, ஏன் வந்தேன்னு கேட்கறதுக்கு அல்ல. உனக்கு கேட்க என்ன உரிமை இருக்குது? நீ ஏன் சமூகத்தில் அசுத்தனே நீ வெளியே போனா பரிசுத்தர் என்று அவர் சொல்லவில்லை. அவர் அவன் மேல் பிரியமா இருக்கிறபடினால் அவன் கம்பீரத்தோட அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி தான் ஜெபம். இருக்கீங்களா? நீதிமானுடைய ஜெபம் அப்படிதான். நீதிமானுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? அவன் கம்பீரத்தோட தேவனுடைய சமூகத்தில் நின்று கம்பீரத்தோட அவருடைய முகத்தை தைரியத்தோடு பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் அந்த ஜெபம். அல்ல, கடைசியில் என்ன சொல்லிருக்குது? அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் என்று. தமிழில் ரொம்ப சரியா வரல, ஆங்கிலத்தில் பல மொழிபெயர்ப்புகள் இருக்குது, வாசித்தால் சரியா வருது பாருங்க. சில நேரத்தில் இதை போய்
எபிரேய மொழியில் எப்படி எழுதியிருக்குன்னு பார்த்து இதெல்லாம் எடுக்கணும். ஆனால் சில மொழிபெயர்ப்புல வாசித்தாலே அர்த்தம் வெளியே வந்துடுது. அதில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லியிருக்குது ஆங்கிலத்திலே, he prayeth unto God and he is favorable unto him. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறானா, தேவன் அவன் மேல் பிரியமாக இருக்கிறார். he is favorable unto him so that he seeth his face with joy. அவன் தேவனுடைய முகத்தை சந்தோஷத்தோடு நோக்கி பார்க்கிறானாம். பயந்துகிட்டே வரல, கண்ணீர் விட்டுக்கிட்டே வரல, சந்தோஷத்தோட நோக்கி பார்க்கிறான். கெஞ்சிக்கிட்டே வரல, பிச்சை கேட்டுக்கிட்டே வரல. தேவன் அவன் மேல பிரியமா இருக்கிறபடினாலே அவன் ஜெபிக்கும் போது தேவனுடைய முகத்தை சந்தோஷத்தோட நோக்கி பார்க்கிறானாம். அப்புறம் சொல்லி இருக்குது, and he, இதான் ரொம்ப முக்கியம், and he restoreth unto man his righteousness. தமிழ்ல எப்படி வந்திருக்கு, அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார்ன்ற போது அப்படியே மாறிடுது பாருங்க. சில நேரத்தில் மொழிபெயர்ப்புல கொஞ்சம் கவனிக்கலன்னா, அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பாருன்னா இவன் நல்லா இருந்தான்னா அவனுக்கு என்னமோ கொடுப்பாருன்ற மாதிரி இருக்கு. அப்படி அல்ல. என்ன சொல்லி இருக்குது, அவனுடைய நீதியை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். he restoreth unto man his righteousness. அவன் முன்பு பாவத்தில் விழும் முன்பதாக தேவன் முன்பாக எப்படி நின்னானோ, நிற்கக்கூடிய திராணி உடையவனா இருந்தானோ, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருவரும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உலாவி அங்கே சஞ்சரித்தார்களோ, எப்படி சஞ்சரித்தார்களோ அதுபோலவே தேவனுடைய சமூகத்தை சந்தோஷத்தோடு நோக்கி பார்ப்பதற்கு, கம்பீரத்தோடு நோக்கி பார்ப்பதற்கு அவன் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நீதியை அவனுக்கு திரும்ப தர்றார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை, நிலையை அவனுக்கு திரும்ப உண்டு பண்ணுகிறார் என்கிற அர்த்தத்திலே தான் இங்கே சொல்லி இருக்குது. அப்ப 3 காரியங்கள் சொல்லியிருக்கு. 1, அவன் ஜெபிக்கும் போது அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். 2, தேவனுடைய முகத்தை அவன் சந்தோஷத்தோடு நோக்கி பார்க்க முடிகிறது, அல்லது கம்பீரத்தோடு நோக்கி பார்க்க முடிகிறது. அதில் ஐக்கியம் இருக்கிறது, தேவனோடு கூட ஐக்கியமாயிடுறான். 3வது, அவனுடைய நீதி அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. இதுதான் கல்வாரி சிலுவையிலே நடந்தது. 2 கொரிந்தியர் 5:21 போன வாரத்தில் வாசித்தேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். அங்கே என்ன நடந்தது? இதுதான் நடந்தது. என்ன நடந்தது? நாம் பாவிகளா இருந்தோம், அக்கிரமத்தில் கிடந்தோம், தேவன் முன்பாக நிற்க திராணியற்றவர்களா இருந்தோம், அருகதையற்றவர்களா இருந்தோம். ஆனால் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் தூக்கி இயேசு மீது வைத்து அவரை அங்கே தண்டித்து அவரை பாவமாக்கி நம் மீது அவருடைய நீதியை வைத்துட்டார். நம்முடைய பாவத்தை அவர் மீது வைத்துட்டு அவருடைய நீதியை தூக்கி நம் மீது வைத்து விட்டார். அங்கே நடந்தது என்ன? அப்படி அவர் செய்ததனால் அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், அதனால தான் சொல்லி இருக்குது ரோமர் 1:17 விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசத்தின் நிலை என்ன இன்றைக்கு? இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார், அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார் என்பதை ரொம்ப வலியுறுத்துறோம். அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கிறிஸ்தவ சபையில வலியுறுத்துறது அவ்வளவு கிடையாது. அதுதான் பிரச்சனைங்க. என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டது மட்டுமல்லாமல் அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான். அப்ப நான் அவரை விசுவாசித்திருக்கிறேன். என்ன விசுவாசித்திருக்கேன்? என்னுடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப அங்க என்ன நடந்தது? நான் நீதிமானாக்கப்பட்டு விட்டேன். என்னுடைய பாவங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே இயேசு மீது வைக்கப்பட்டது, அவருடைய நீதி எனக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு எப்படி பிதாவுடைய முகத்தை கம்பீரத்தோடு ஜெபத்திலே பார்த்தாரோ, இருக்கீங்களா? அதுபோலவே அவருடைய நீதியை நான் பெற்றிருக்கிறபடினாலே நானும் அவருடைய முகத்தை கம்பீரத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வந்திருக்கிறேன். இதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு சொன்னா ஏதோ என் பாவத்தை மன்னிச்சுட்டு சரி வா இப்படி ஓரமா இருந்துக்க, அப்ப வேணா பிச்சை கேளு, உனக்கு கொஞ்சம் தூக்கி போடுறேன், மேஜையிலேருந்து விழுகிற பருக்குகளை சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லல அவர். அப்படி அது இல்லை ரட்சிப்பு. அநேக கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்புனா அப்படிதான் புரிந்து வைத்துக் கொண்டிருக்காங்க. ஏதோ கர்த்தருடைய மேஜை பக்கத்துல ஓரமா உட்காந்து கீழே விழுறியா சாப்பிட்டு போகலான்னு அதுக்கு ஒரு வசனத்தையும் காமிச்சிருவாங்க. கிடையாது. கர்த்தருடைய மேஜையில உட்கார்ந்து அவருடைய பந்தியிலே உண்ணக்கூடியவர்களாய் நம்ம வைத்திருக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்காக ஆயத்தப்படுத்தி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிற பெரிய மேஜையில பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆவிக்குரிய சரீர பிரகாரமான மனதுக்குரிய குடும்பத்திற்குரிய பொருளாதாரத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த அருமையான பேங்க்வெட் டேபிள்ல வைத்து விட்டு என்னை சாப்பிட சொல்லுகிறார்.
என்னுடைய விரோதியாகிய பிசாசு அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, பிசாசு ஆச்சரியப்பட்டு பார்த்து கொண்டிருக்கத்தக்கதாக எனக்கு கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னை அவரோடு கூட உட்கார வைத்து சாப்பிட வைக்கிறார். அதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு சொன்னா ஏதோ நான் வாழ்நாளெல்லாம் பிச்சை கேட்டு அப்பப்போ ஏதாவது வேணா கர்த்தர்கிட்ட பிச்சை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்றல்ல. அதெல்லாம் ஜெபம். ஜெபம் என்கிறது கர்த்தருடைய மேஜையில கர்த்தரோடு கூட உட்கார்ந்து இருப்பது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் பங்குள்ளவன் என்பதை நான் உரிமையோடு பெற்றுக்கொள்வது, என்னுடைய தேவைகள் எல்லாம் அந்த மேஜையிலிருந்து நான் எடுத்துக்கொள்வது. இருக்கீங்களா? உங்க வீட்டில் உங்க பிள்ளை சாப்பிட்றதுக்கு பெரிய பர்மிஷன் தேவையில்லை. அங்கே இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால தான் திடீர்னு போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஏனென்றால் உரிமை. ஸ்லாக்கி அவனை சாப்பிடாதுன்னு சொல்ல முடியாது. அதே நிலையில தான் நாம் தேவன் முன்பாக நிற்கிறோம். இதுதான் புதிய உடன்படிக்கையின் ஸ்லாக்கியம். என்னவென்றால் ஏதோ பாவம் மன்னிக்கப்பட்டு, ஏதோ தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டு, ஏதோ அப்பப்போ பிச்சை கேட்டுக்கல, தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டு பெரிய ஸ்லாக்கியம் உரிமையை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ யோபு 33:26 ஜெபம் பண்ணும்போது எப்படி அவன் கம்பீரத்தோடு தேவனுடைய முகத்தை பார்க்க முடியும்? அவனுடைய நீதி அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறதுனால தான் அப்படி ஜபமே மாறிடுது, கம்பீரத்தோட பண்ணுற ஜபம் ஆயிடுது என்கிறதே அப்பவே தீர்க்க தரிசனமாக அவன் சொன்னான். இப்படி ஆக போகிறது என்றான். அந்த அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் சில காரியங்கள்லாம் சொல்கிறான் தீர்க்க தரிசனமா. அற்புதமாய் தேவன் சில காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறார். சரி, நீதிமான்களாக நாம் ஆக்கப்பட்டபடினாலே எப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது, இன்றைக்கு என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன் துரிதமாக. ஒன்று, நமக்கு ஒரு புதிய ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஸ்டாண்டிங் இஸ் ரெஸ்டோர்டு. நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தகுதி நமக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் அதை பாவம் செய்த போது இழந்து போனான். தகுதி இழந்தபடினால தான் அவன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டான். தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா பாவம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. பிசாசுக்கு கீழ்ப்படிந்து விட்டான். தோட்டத்துக்கு வெளியே அவன் அனுப்பப்பட்டான். ரட்சிப்பு என்ன பண்ணுகிறது? அந்த தோட்டத்துக்குள்ள அவனை திரும்ப கொண்டு வருகிறது. ரட்சிப்பு என்ன பண்ணுகிறது? அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை அவனுக்கு திரும்ப தருகிறது. ஆகவே தான் நீதி என்று சொன்னால் என்னன்னு சொல்லுகிறோம்? தேவனுக்கு முன்பாக எந்த குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு திராணி, அதுதான் நீதி. நீதின்னு சொல்லும்போது ரைச்சஸ்னஸ் என்கிற வார்த்தையை கிறிஸ்தவத்தில் உபயோகப்படுத்தும் போது என்ன சொல்லுகிறோம்? ரைச்சஸ்னஸ் என்று சொன்னால் தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற ஒன்று. அது என்ன பண்ணுகிறது? மனுஷனுக்கு அவனுக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணியை அவனுக்கு கொடுக்கிறது. எப்படி நிற்கக்கூடிய திராணி? இயேசு எப்படி நின்றாரோ அப்படியே தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி. ஏன் இயேசு நின்றது போல நிற்கக்கூடிய திராணி என்று சொன்னால், இயேசுவுக்கு என்ன நீதி இருந்ததோ அதே நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு இருந்த நீதியை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, இயேசு எப்படி அவருக்கு முன்பாக நின்றாரோ, தேவனுக்கு முன்பாக நின்றாரோ அதே தகுதியோடு நாமும் நிற்க முடியும் என்கிறதுதான் வேத வசனத்தின் சத்தியம். அப்ப அவனுடைய நீதி அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது என்று யோபுல சொல்லப்படும் போது, யோபு 33:26 சொல்லப்படும் போது என்ன திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவனுடைய ஸ்டாண்டிங் அவனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அர்த்தம்? எப்படி அவன் நிற்க முடியும்? இன்றைக்கு நமக்கு உதாரணம் இல்லாமல் இருக்கிறது. கிறிஸ்தவங்களை பார்த்தா அவங்கள முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் கிறிஸ்தவங்க தான் பிச்சை கேட்குற கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க சில நேரத்தில், அநேக நேரத்தில். அதனால எல்லா கிறிஸ்தவர்களையும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது இயேசு தான் அதுக்கு முன்னுதாரணம். அதனால தான் இயேசுவை மனுஷனாய் மாம்சத்தில் அனுப்பிச்சார். ஏன் மனுஷனா மாம்சத்தில் அனுப்பினார்? மனுஷன் எப்படி இருக்க வேண்டும்? மனுஷன் தேவனோடு எப்படி உறவாட வேண்டும்? மனுஷன் தேவனத்தில் எப்படி பேச வேண்டும்? மனுஷன் தேவனத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும்? மனுஷன் எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த மனுஷனை பார்க்கிறதன் மூலமாக நாம் பார்க்கலாம். மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று. மனுஷன் எப்படி இருக்கணும்னு சும்மா எல்லா மனுஷனையும் பார்த்து சொல்லாதீங்க. எல்லா மனுஷரும் மனுஷரை போல இருக்கிறது இல்லை. மனுஷன் தான் எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும்னா இயேசுவை பார்த்தால் தான் மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறத கண்டுகொள்ளலாம். அதற்காக தான் மாம்ச ரூபத்தில் அனுப்பிச்சார். ஏன்? உலகத்தின் கோடான கோடி மக்கள் மத்தியிலே ஒரு வினோதமான விசித்திரமான ஒரு மனிதன் நடந்து போய் கொண்டிருந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த பூமியில தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்படிதான் இருக்கணும் ஒரு மனுஷன்னா, இப்படிதான் இருக்க வேண்டும். அவன் இப்படிப்பட்டவனாக தான் இருக்க வேண்டும். எப்படி இருந்தார் அவர்? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி தைரியத்தை பெற்றிருந்தார் அவர். பிசாசுக்கு முன்னால தைரியம். எல்லாரும் பிசாசுக்கு பயந்து கிடந்தார்கள். இன்றைக்கு உலகத்தில் பாருங்க,
எல்லாருக்கும் பிசாசுன்னு ஒரு பெரிய பயம் பாருங்க. இதுல கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அதை விட பெரிய பயம். உலகத்தில் இருக்கவங்களே தேவலாம்பல் இருக்கு. பிரதர் ஏதோ பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க போல இருக்கு, பிரதர் மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. இதே தான் பொழப்பு பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு. சில நேரத்தில் பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பில்லி சூனியம் இதே தான். பிசாசை குறித்த ஒரு பெரிய பயம் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் அதிகமான பயம் நான் நினைக்கிற கிறிஸ்தவ மக்களிடத்தில் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த நீதி என்றால் என்ன என்றே விளங்கவில்லை. தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தைரியம் மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாகவே நான் தைரியமாக நிற்கிறேன் என்றால் பிசாசெல்லாம் என்ன, தேவன் எனக்கு பிதாவாக இருக்கிறார், நான் அப்படி பிள்ளையாக இருக்கிறேன், அப்படி குடும்பத்தில் இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். அப்போ பிசாசு எம்மாத்திரம், சும்மா நான் எம்மாத்திரம் சொல்ல, நான் பெரிய ஆளுங்க, பிசாசு ஒன்றும் கிடையாது, நான் உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிற பிசாசு என் பாதபடியில் கிடக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்றைக்கு நான் அதை உணர்கிறேனோ அன்றைக்கு தான் எனக்கு வெற்றி வாழ்க்கை. இல்லைன்னா தலைகளை நின்னாலும் வராது. நான் எத்தனை அல்லலியா போட்டு குட்டிகரணம் போட்டு தலைகளை நின்னாலும் அது வராதுங்க. உணர்வு ஏற்பட வேண்டும். நான் யார்? நான் நீதிமானாக இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறேன் என்கிற உணர்வு வந்துட்டா என்னுடைய ஜெபமே மாறிவிடுகிறது. நான் இயேசுவை போல தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். இயேசு பிசாசுக்கு எதிராக அப்படி நின்னார், அவரை பார்த்து பிசாசுகள் நடுங்கின இல்லையா? அப்போ உங்களை பார்த்து பிசாசு நடுங்கணும். பிசாசை விரட்டுகிறவர்களாக, பிசாசு உங்களை கண்டா நடுங்குகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இயேசு தேவனுக்கு முன்பாக வந்தபோது அவர் பிச்சை கேட்கிறவராக வரல. ஏனென்றால் அவருக்கு தம்முடைய லீகல் ரைட்ஸ், சட்டப்பூர்வமாய் தனக்கு உள்ள உரிமைகள், ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை அறிந்து வைத்திருந்தார். ஆகவே அவர் பிதாவிடத்தில் வந்து ஜெபிக்கும் போது எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன இது அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறாரு அவரு அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பா அவரு. இவங்கெல்லாம் அப்படி கூப்பிடுறாங்க, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, அனாதி தேவனே, அந்த தேவனே, இந்த தேவனே. இவர் சிம்பிளா சொல்றாரு, பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார். அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏனென்றால் இவர் தான் யார், தன்னுடைய உரிமைகள் என்ன என்பது அவருக்கு திட்டவட்டமாய் தெரிகிறது. ஆகவேதான் கடல்ல கொந்தளிக்குது, புயல் காற்று வீசுகிறது, கப்பல் கவல்றது போல இருக்குது, அவர் பேசாம தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏனென்றால் தான் யார் என்பது அவருக்கு தெரியும். இருக்கீங்களா? இதுக்கு மேலெல்லாம் நான் அதிகாரியை போல இருக்கிறேன், பேசாம இருந்தா பேசாம இருக்க போதாது. நான் ஏன் கொந்தளிக்கணும், நான் ஏன் அலசடிப்படணும், நான் ஏன் பயப்பட வேணும் என்கிறது தான் அவருடைய எண்ணம். பாருங்க, எந்த விதமான தாழ்வு மனப்பான்மை அவர்கிட்ட கிடையாது, எந்த பயமும் அவர்கிட்ட கிடையாது. இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை மறுபடியும் வாசித்து பாருங்க. கிறிஸ்தவர்கள் சில நேரத்தில் என்ன சொல்றாங்க, இயேசுவை போலரு, இயேசுவை போலருன்னு எல்லாரையும் வந்து என்னத்தையாவது இயேசுவை போல தாடி வச்சுக்கிட்டு இயேசுவை போலருன்னு சொல்லி தந்துடுறாங்களோ ஒழிய, இயேசுவை போலருன்னா அது வெறும் தாடியில் இல்லை, உடுப்புல இல்லை. இயேசுவை போலருன்னு சொன்னா இயேசுவை போலவே இருக்க வேண்டும். தைரியத்தில், பிதாவிடத்தில் ஜெபிக்கிறதுல தைரியம், பிசாசை எதிர்த்து நிற்கிறதுல தைரியம், காற்றையும் கடலையும் எதிர்த்து நிற்கிறதுல தைரியம், சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எப்படி வாழ்கிறது என்கிற தைரியம், எந்த தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு இல்லாமல் அவர் நிற்கிறார், ஜெபிக்கிறார், கேட்கிறார், அதட்டுகிறார், போன்றார் போது வாகன வருது, அப்படி அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறார். அதுதான் நீதி. நீதி என்கிறது நம்மை அதிகாரியாக ஆக்குகிறது. அப்பேற்பட்ட நீதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தின மீட்பின் மூலமாக. இரண்டாவது, ஐக்கியம். தேவனோடு கூட ஐக்கியம் நமக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். தேவனோடு கூட ஐக்கியம். தேவனோடு கூட ஐக்கியம்னு சொன்னால் அதையும் இயேசுடைய வாழ்க்கையில் தான் பார்க்கிறோம். நம்ம தேவனோடு கூட இயேசு எப்பேற்பட்ட ஐக்கியத்தில் வாழ்ந்தார் என்று பார்த்தீர்கள் என்றால், இயேசு எப்படி வாழ்ந்தார்னு பார்த்தா தெரியும். ஒரு பிள்ளை எப்படி தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் பேசுகிறதோ அதுபோல அவ்வளவு ஒரு ஃபெமிலியாரிட்டியோட, அவ்வளவு ஒரு ஈஸ், சுலபமாக பிதாவினிடத்தில் போய் அவர் கேட்கிறார், ஜெபிக்கிறார், பெற்றுக்கொள்கிறார். எந்த குற்ற உணர்வு கிடையாது, எந்த தாழ்வு மனப்பான்மை, எந்த பயமும் கிடையாது, எந்த யோ நான் அருகதேற்று வந்த இதெல்லாம் பேச்சே கிடையாது. பாருங்க, கிறிஸ்தவர்களுடைய ஜபத்தையும் இயேசுடைய ஜபத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எங்கேயோ இருக்கும். பாருங்க, இயேசுவை போல தான் நாம் ஜெபிக்க வேண்டும், இயேசுவை போல தான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவையிலே தேவன் செய்து முடித்த காரியங்கள் நம்மை அவரை போலாக்குகிறது, ஐக்கியத்தில் நம்மை கொண்டு வந்து வைக்கிறது. அப்பேற்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறதுனால தான் அவருக்கு எந்த ஒரு குறைவு தாழ்ச்சி என்கிற அந்த எண்ணமே கிடையாது. பாருங்க, எந்த நேரத்திலையும் குறைவு தாழ்ச்சி என்கிற எண்ணமே கிடையாது. டாக்ஸ் கட்டணுன்றாங்க, வரி செலுத்தணுன்றாங்க, அவர் சொல்றாரு போய் மீனை பிடி, மீனுடைய வாயில காசு இருக்க எடுத்துட்டு வான்றாரு. ஐயோ டாக்ஸ் கட்டணுமா, எங்க போறது,
அப்படின்னு இல்லை. குறைவு இல்லை, இல்லாமை, பற்றாக்குறை என்கிற அந்த உணர்வே கிடையாது. 5000 பேர் இருக்கிறாங்க, வெறும் ஆண்களை மட்டும் என்னன்னா பிள்ளைகளையும் பெண்களையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 20000 பேர் இருந்திருப்பாங்கன்றாங்க. எல்லாருக்கும் ஆகாரம் வாங்குறதுக்கு நமக்கு கையில் இருக்கிற காசு எல்லாம் போட்டாலும் பத்தாதுன்றாங்க. அவ்வளோ ஆகாரம் தேவைப்படுகிறது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வந்து கையில் தர்றாங்க, இவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லி. அதை எடுக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார், அதை பிற்கிறார், அதை கொடுக்கிறார். பிட்டு கொடுக்க 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 வந்துக்கிட்டே இருக்குது. 5000 பேர் 20000 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு 12 கூட மீறுது. தான் நீதி. நீதின்னு சொன்னால் நான் யார்? பற்றாக்குறை எனக்கு கிடையாது. இல்லை, பற்றாக்குறை தாழ்ச்சி என்பது எனக்கு கிடையாது. நான் எடுத்தால், தொட்டால், ஆசீர்வதித்தால், அதை பிட்டால், அதை கொடுத்தால் அது வந்து கொண்டே இருக்கும் என்கிற உணர்வு. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உங்கள் ஆகாரத்தை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதித்து, எந்த நாமத்தில்? 5 அப்பம் 2 மீனையும் எடுத்து 5000 பேரை போஷித்த அந்த நாமத்தில் ஆசீர்வதித்து நீங்கள் பிட்டு, நீங்கள் கொடுத்து அது பெருகும் என்பதை எதிர்பார்க்க வேண்டும். அதுதான் நீதி. பற்றாக்குறையை போய் எனக்கு இல்லை, எனக்கு போதாது, எனக்கு பற்றாக்குறை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, போன வருஷம் பத்தல பிரதர், இந்த வருஷம் பத்தல, எங்க தாத்தா காலத்திலேருந்து இப்படி தான் இருக்கிறோம் பிரதர், எங்க முப்பாட்டினார் காலத்திலேருந்து இப்படியே தான் இருக்கிறோம், ஒரு நாள் எங்களுக்கு ஒரு நிறைவே இருந்தது இல்லை பிரதர், இல்லை எவ்வளோ இருந்தாலும் இருக்கவே மாட்டேங்குது பிரதர்ன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் உங்களுடைய இல்லாமையும் பற்றாக்குறையும் பேசி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவனுக்கு அடையாளம் அல்ல. கிறிஸ்தவனா எப்படி? தான் யாருங்கிற உணர்வு அவனுக்குள்ள இருக்கு. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அப்பனா என்ன தேவைகள் பெருசா இருக்கிறது என்பதை காண்கிறான். கையில் இருப்பதோ கொஞ்சம் என்கிறதை அவன் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அந்த கையில் இருக்கிறது 5 அப்பத்தையும் 2 மீனை எடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அவன் கொடுத்து அவன் விசுவாசத்தில் வாழும்போது கர்த்தர் அதை பெருக பண்ணுகிறார். இருக்கீங்களா? அப்போ உங்களுடைய சம்பளத்தை கொண்டு வந்து அந்த 5 அப்பம் 2 மீன் மாதிரி என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சம் பிரதர், பெரிய தேவை, பில்லெல்லாம் பெருசாக இருக்குது பிரதர், இவ்வளோதான் இருக்குது, இது எம்மாத்திரம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இதை எடுத்து இயேசுவின் நாமத்தை இதன் மேலே உச்சரித்து ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து செலவழிக்கும் போது நான் சொல்லுகிறேன் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 12 கூட மீறின மாதிரி சேமிப்பதற்கும் காசு மீதம் இருக்கும். இதை கேட்கும்போது கிறிஸ்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். ஆனால் அது பண்ணுறது கிடையாது. அவங்க பண்ணால் நிச்சயமாக நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு வீடும் அப்படி இருக்க வேண்டும். மனுஷனா எப்படி இருக்குன்னு அவர் காமிக்கிறார். 5 அப்பம் 2 மீன் எடுத்து பிட்டு போஷித்து எல்லாரையும் மீதி 12 கூட நிரப்பி காண்பிக்கிறாரு. ஏனென்றால் எல்லா பற்றாக்குறைக்கும் இல்லாமைக்கும் மேல ஆண்டவராக இவர் இருக்கிறார். அது எல்லாவற்றையும் போக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றின் மேல அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். இவர் ஆசீர்வதித்து இவர் பிட்டு கொடுத்தால் அது பெருகும். அப்படிதான். அது உங்க வீட்டு பண்ட பாத்திரங்களும் அப்படித்தான், உங்க பேங்க் அக்கவுண்ட் அப்படித்தான், உங்கள் சம்பாத்தியம் அப்படித்தான், உங்க கையில் இருக்க காசும் அப்படித்தான். கொஞ்சம் கொஞ்சம் சொல்லாதீங்க, இயேசு நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும்போது அது பெருகும். தேவைகள் பெருசா இருக்கு சில நேரத்தில் பார்க்கும்போது. ஆனா இயேசுவின் நாமம் தேவைகளை காட்டிலும் பெரியது. ஆமென். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும் நாமம் அந்த நாமம். அற்புதமான நாமம். ஆகவே அவர்கிட்ட குறைவு பற்றாக்குறை எண்ணமே கிடையாது. ஏனென்று சொன்னால் தான் நீதிமான், தேவனுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவன், தேவனிடத்தில் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவன், நான் கேட்டால் எதுவும் நடக்கும் என்கிற அந்த ஒரு எண்ணம் அவருக்குள்ள பாருங்க. அதனால தான் பற்றாக்குறை அவர் பேசுறது கிடையாது. அவருக்கு தெரியாதா கையில் காசெல்லாம் போட்டாலும் வாங்க முடியாதுன்னு? இவன் புதுசாக நியூஸ் சொல்கிற மாதிரி போய் சொல்கிறாங்க சீஷர்கள். அவருக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் போஷிப்போன்றாரு, எல்லாம் உட்கார வைங்க போஷிப்போங்கிறாரு. ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் பற்றாக்குறை என்பது இங்கே கிடையாது. அவர்கிட்ட எந்த குற்ற உணர்வு கிடையாது, தாழ்வு மனப்பான்மை கிடையாது. ஏனென்றால் தேவனோடு கூட ஐக்கியம். அது மாதிரி நான் யார்? தேவனுடைய பிரசன்னத்தில் போய் கம்பீரமாக நான் நிற்க முடியும், கம்பீரத்தோடு கேட்க முடியும். தேவன் பேரில் பிரியமாக இருக்கிறார், நான் கேட்டதையெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத அவர் அறிந்து வைத்திருந்தார்.